அனைவருக்கும் வணக்கம். நில அளவைத்துறையில் எஃப்எம்பி ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அப்படின்னு ஒன்று முக்கியமான ஆவணம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறது ஒரு புலப்படம். இந்த புலப்படத்தில் மேலே மாவட்டம் என்ன மாவட்டம், திருச்சிராப்பள்ளின்னா திருச்சிராப்பள்ளி, வட்டம் என்ன வட்டம், தாலுக் பேர், கிராமம் கிராமத்தோட எண்ணு, கிராமத்தோட பேர், அப்புறம் இந்த புலப்படத்தோட பரப்பளவு மேலே ஹெக்டர் ஏர்ஸில் எழுதியிருக்கும். அதுக்கப்புறம் அடியில் அளவு எழுதியிருக்கும். அளவு வந்து 1:1000, 1:2000, 1:500, 1:5000 இந்த மாதிரி 4 வகையாக இருக்குது. இதை விட இன்னும் பெரிய வரைபடமாக வரையணும் அப்படின்னா 1:250 பயன்படுத்திக்கலாம். இவ்வளோ தான். இப்போ இந்த புலப்படத்தில் A to B அப்படிங்கிறது அந்த லைனுக்கு பேர் வந்து எஃப் லைன் அப்படின்னு பேர். A to Cன்னு இருக்குல்ல, அதுக்கு பேர் G லைன் அப்படின்னு பேர். சுற்றி வர இருக்கிறது எஃப் லைனு. இது உள்ளார போடுற முக்கோணம் ஒரு முக்கோணமாக இருக்கிறதுக்கு முக்கோணமாக தான் அந்த காலத்தில் ஃபீல்டு வந்து அளந்து வரைஞ்சிருக்காங்க. அதனால் ரெண்டு பக்கவாட்டு இதை அளக்கிறதுக்கு நடுவில் ஒரு முக்கோணம் நடுவில் ஒரு ஜி லைன் மாதிரி தேவைப்படும். அதான் இது. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன இருக்குன்னா ஏபிசி, அது வந்து ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்னு பேர். இந்த ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஆஃப்செட்னு பேர். பக்கத்தில் இருக்க மேலே இருக்க 206 சைடில் 265 இருக்குது, இந்த சைடில் 260 இருக்குது, இந்த சைடில் 263 இருக்குது. இதனால் வந்து பக்க புலையன். இந்த புலப்படத்துக்கு மேலே 265, கீழே வந்து 263 பக்க புலையனோட நம்பர் இது. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து ஒரு சின்னதாக A to Bயில் ஒரு 6 ஓடுது. ஏயிலேருந்து 101.6லேருந்து பியில் 135.8 6 ஓடுது. அது ஒரு டீட்டெயில், அதுக்கு பேர் விளக்கின்னு பேர். அவ்வளோதான். கீழே இந்த படம் வரைகிறதுக்கு தேவையான லேடர், இதுக்கு பேர் லேடர்னு பேர். இவ்வளோ தான் இந்த வரைபடம். இந்த வரைபடத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் எல்லை. இந்த ஏபிசிடி இதெல்லாம் எல்லை. இது வந்து முழுப்புலம் இந்த படம். இதே மாதிரி சப்டிவிஷனுக்கும் ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் எல்லையோட அளவு குறிக்கப்பட்டிருக்கும் இதில். அப்புறம் அந்த புலத்தில் இருக்க கிணறு, வீடு, இந்த புலத்தில் இருக்க கிணறு, வீடு, வாய்க்கால் எல்லாமே இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கும். இதுக்கு பேர் விளக்கிகள்னு பேர். இந்த விளக்கிகளை வந்து புலப்படத்தில் காண்பிக்கிறதுனால பிற்காலத்தில் ஏற்படும் தாவக்கள், என்னோடது உன்னோடது சண்டை போடுறது, இந்த இடத்துல கிணறு இருந்துச்சு, இந்த இடத்துல வீடு இருந்துச்சு, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பிற்காலத்தில் தாவக்களை தீர்த்து வைப்பதற்கு முக்கிய சாட்சியாக இருக்கும். அப்புறம் இந்த புலப்படத்தின் உதவியால் புலங்களின் எல்லைகளையும் இருப்பிடங்களையும் தெளிவாக தெரிந்து வைத்து கொள்ள உதவுகிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கும் கல் நடுவாங்க. இந்த கற்களை சர்வே கற்கள், இதுக்கு பேர். பராமரிக்கப்படுற சர்வே கற்களை பார்வையிடுவதற்கும் பயிர் சாகுபடி செய்வதற்கும் புறம்போக்கு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை கண்டுபிடிக்கவும் இது பெரிதும் பயன்படுது. இது ஒரு புலம். இது மாதிரி கிராமத்தில் உள்ள சர்வே புலங்களுக்குரிய வரைபடங்களை ஒன்று சேர்த்து தொகுப்பாக வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் புலப்பட புத்தகம், ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அப்படின்னு பேர். இவ்வளோதான் இந்த புலப்படத்தை பற்றி. இவ்வளோதான். இது சர்வேயில் மிக முக்கியமாக பயன்படுறது. எப்போதும் வடக்கு பக்கமாக பார்த்து தான் வரைபடம் வரைஞ்சிருப்பாங்க. மேல் நோக்கி இருக்கிறது வடக்கு, கீழே இருக்கிறது ஆப்போசிட்டாக, வடக்குக்கு ஆப்போசிட்டாக தெற்கு. இப்படி தான் வடக்கு நோக்கி தான் வரைபடத்தை வச்சு பார்க்கணும். தேங்க்யூ.